ப்ளஸ் டூலடாமா ப்ளஸ் டூவில் வந்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு அணிக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். தமிழில் வந்து அட்ஜாயிண்ட் அப்படின்றது சேர்ப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், சேர்ப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ரெண்டாவது இன்வர்ஸ், இதுதான் எதிர்மறைன்னு சொல்லலாம், இல்லை நேர்மாறுன்னு சொல்லலாம் தமிழில். இதுதான் செகண்டு. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு எக்ஸசைஸ். இந்த நேர்மாறை யூஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன், லீனியர் ஈக்குவேஷனை. தெரியுதா? அதான் 1.3. இப்போ அந்த மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சோமோ, எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி ரேங்க்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம். ரேங்க்னா தமிழில் தரம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு தரம் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினை பார்த்துக்கோ. ஒரு கொஸ்டின்னா மேட்ரிக்ஸ்னா அணி, ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க. புரியுதாம்மா அஜித்து? அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு தகுந்தாப்புல பதில் சொல்லணும் அப்படின்னா இது 3 விதமான கொஸ்டின். இது ஏற்கனவே படிச்சுட்டோம் நம்ம. இது இப்போ ஒரு சும்மா நானா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 2x2 சொல்லித்தரேன் சும்மா. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, -3 4 -2 1 அப்படின்னு வச்சுக்கோ. இப்படி கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2x2 அப்படின்னா லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதர் டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணா போதும். இதுதான் அட்ஜாயிண்ட். நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஃபார்முலா இருக்கு. A = அதே கொஸ்டின் வச்சு செய்கிறேன். -3 -4 2 1. இந்த கொஸ்டினுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து A இன்வர்ஸ் = 1/det A × HA. இந்த HA தான் இந்த இருக்கு. அதுதான் அதில் ஃபர்ஸ்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிய வேண்டியது det A. அது டிட்டர்மினன்ட் கிராஸ் பண்ணுறது. 1 3 is 3 -3 மைனஸ் 4 2 are 8 -8 சேர்ந்து என்ன ஆயிரும்? +8. அப்போ செப்பரேட் பண்ணால் 5. இப்போ சேர்த்து எழுத வேண்டியது. therefore A இன்வர்ஸ் = 1/5 × HA. இந்த இருக்கு 1 4 -2 -3. இதுதான் A இன்வர்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உள்ளே போகிறாங்க, பார்த்துக்கோ. இந்த 1.2 எக்ஸசைஸ் விட்டுருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரேங்க் 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். உனக்கு இருக்கு ப்ளஸ் 2ல 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா டிட்டர்மினன்ட் மெத்தட்னு ஒன்று. டிட்டர்மினன்ட் மெத்தட் அதாவது அணித்தரம் முறை. அணித்தரம் கண்டுபிடிக்கிறதா தம்பி? அணியின் தரம் கண்டுபிடிக்கிறது டிட்டர்மினன்ட் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனுடைய மதிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறது. அணிக்கோவை முறையை பயன்படுத்தி, அணிக்கோவை முறையை பயன்படுத்தி செய்யறது. இன்னொன்று வந்து ரேங்க். அதை கண்டுபிடிக்கிறதுனா ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ECHELON அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ECH தான் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம்ன்றது ஏறு படி அணி வடிவம் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வரும், இப்படி கொண்டு வருவாங்க. புரிஞ்சுக்க. அட்ஜாயிண்ட் டைரக்டா ஒன்று தான், இன்வெர்ஸ் டைரக்டா ஒன்று தான். ரேங்க் 2 விதமாக இருக்கும். 2 எக்ஸசைஸில் வரும். 2 எக்ஸசைஸில் வரும். 2 எக்ஸசைஸில் வரையில் ஒன்று டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து ரோ எக்குவலன்ட் ஃபார்ம்ன்றது, இல்லை ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் சொன்னாலும் சரி, ரோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைகளை வந்து குறைக்கிறது. நிரல் அல்ல, நிறைய வந்து இந்த ரோ இருக்குல்ல, அந்த ரோ வந்து குறைச்சிக்கிட்டே போவாங்க. ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் கண்டுபிடிக்க போறோம். அந்த டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்றத 1.2ல உள்ளது. எக்ஸசைஸ் 1.2ல உள்ள இன்ட்ரோடக்ஷன் தான் இது எல்லாமே. இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க பாரு, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன்டா தம்பி. இப்படி கொடுத்துட்டு 4 3 2 1 அப்படி இஃப்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்குறேன். ஆர்டர் ஆஃப் ஏ யூஸ் சரியா டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். டிட்டர்மினன்ட் மெத்தட் அணிக்கோவை முறையை பயன்படுத்தின ஒன்றுமே கிடையாது. சொல்யூஷன் போடுறான், டிட்டர்மினன்ட் போடுறேன். ஏ 4 3 2 1 மல்டிப்ளை பண்ணுவோம். எப்பயும் போல் ஆன்சர் எடு. 1 2 is 2 -3 2 சார் என்னது 6.
1 4s are 4, சாரிடா, 1 4s are 4 minus 6 செப்பரேட் பண்ணாலும் என்ன வந்துடும், -2. அப்போ இது ஆன்சர் வருது, நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ஏன்றது தான் என்ன இருக்கும், 2 cross 2 இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் ஏன்றது என்னது, 2 cross 2. இது உனக்கு தெரியும், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ், இதுதான்டா ஆர்டர் வந்து தான் தரமாக மாறும். தரமானா தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2ன்னு அர்த்தம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2 அப்படின்னு அர்த்தம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 2 அப்படின்னு அர்த்தம். இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, ரோ இ மாதிரி போட்டு ஏ போட்டு ஈக்குவல் டு 2 ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன செய்யற கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்து கண்டுபிடிச்சு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தா ரேங்க்ன்றது அதோட ஆர்டர், அதோட ஆர்டர். அதாவது நாத்து வச்சுக்கிறோம் எப்படின்னா, ரோ ஆஃப் ஏன்றது லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, எம் கமா என் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் ஆஃப் என்னது, எம் கமா என் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோ ஆஃப் ஏன்றது ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அதை விட சிறுசாக இருக்கலாம். மினிமம் ஆஃப் போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், எம் கமா என். எம்ன்றது என்னது ரோ, அங்கிட்டு என்னன்றது என்னது காலம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எழுதுவில்லை ரோ 2 cross 2 அப்படின்னு எழுதுவில்லை, அதைத்தான் அப்படி எழுதி காமிச்சிருக்கேன். எம் கமா என் ஒன்று இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு இதுக்கு இதாக ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதை விட குறைவாக இருக்கும், அதிகமாக போகாது. இது 2 cross 2, இதுக்கு ஆன்சர் 2 வரலாம், இல்லை 1 வரலாம், புரியுதா, இல்லை 0 வரலாம், அந்த மாதிரி தான். இதுக்கு போய் 3 வராது, பெருசாக வராது, அதுக்கான சில வரேன். அப்போ அதோட ஆர்டர் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கணக்கு மாத்திரேன், ஏன்னா நீனே செஞ்சிடலாம், நான் தேவையில்லை. இந்த பாரு, புரிஞ்சிச்சுன்னா செஞ்சிருவேன், ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன் பாரு, ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், சும்மா செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த இருக்கு, இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் வச்சுக்கோ, சும்மா இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி. இதுக்கு ஆர்டர் உனக்கு தெரியும், 2 cross 2ன்னு அர்த்தம். இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், 2 6 4 12. அப்போ என்ன வரும், 24 minus 24. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. 0 ஆனனால ரேங்க் வந்து 2 கிடையாது. 0 ஆனனால இந்த 2ன்றது என்ன கிடைக்காது, ரேங்க் அமையாது. அப்போ ஒரு எலமெண்ட் மட்டும் எடுக்கிறேன். அப்போ 2ன்றது என்னது, நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணால் என்ன வரும், 1 cross 1 தானே. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது 1. புரியுதான்னு பாரு. போன கணக்கில் 2 cross 2 கண்டுபிடிக்கையில் இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கில் ஆன்சர் வந்துச்சு, அதனால ரேங்க் 2ன்னு எழுதினேன். ஆனால் இது நானா எழுதின கணக்கில் 2 cross 2ல ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ அடுத்து மினிமைஸாக ஒன்று கொண்டு வர்றோம். மினிமைஸாக ஒன்று கொண்டு வரோம்னா 2க்கு அடுத்து கீழே என்ன வரும், 1 வரும். ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்பார், இந்த இருக்கு 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, 6 எடுத்துக்கிட்டாலும் சரி, 4 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் போதும். அதைத்தான் எதாவது சொல்லியிருக்கேன், ரேங்காக சொல்லியிருக்கோம். இன்னும் பார்க்கணும்னா இந்த பாரு, ஏன்னா இவ்வளோ தான் கணக்கு, அதை நீனே செஞ்சிடலாம்ன்றக்காண்டி தான் உனக்கு நானா இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது சம் வச்சுக்கோ, ஏன்னா நீங்களா செய்யலாம்டா. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3 எடுக்கிறேன், 1 2 3 0 4 2 1 -1 3 2. இது தெரியல எனக்கு, ஃபைண்ட் த ரேங்க்னு கேட்குறேன். ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு கேட்குறோம், அணித்தரம் காண்க. ஃபைண்ட் த ரேங்க், முதல்ல இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடின்னு சொல்கிறேன். இது ஆர்டர் வந்து 3 cross 3. அப்போ இதோட ரேங்க் எப்படி இருக்கும்னா, ஒன்று 3ஆ இருக்கும் அல்லது 3ஐ விட குறைவாக இருக்கும், அவ்வளோதான். 3ஆ இருக்கலாம் அல்லது 3ஐ விட குறைவாக இருக்கலாம், அவ்வளோதான். 3ஐ விட குறைவா அப்படின்னா 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். 3ஐ விட அதிகம் சொல்லலை, 0 இருக்கலாம், அதிகம் சொல்லலைண்ணா. இதுதான் கான்செப்ட். அதனால் நீ ஆன்சர் எடுக்கையில் பார்த்துக்கோ, 3 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. சரியா? இப்போ நான் இதுக்கு இது எடுக்கிறேன், 1 4 2s are 8 -3 2s are 6 -2. அடுத்து என்ன வரும், 0 + 2. அடுத்து +3மா, 0 சரியாடமா, +4. இப்போ பாரு, 1 × 2 -2 × 2 +3 × 4. அப்போ 1 2 is 2, 2 2s are 4, 3 4s are 12. சரியா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 14 -4 10 ஆடாமா, 10. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வந்து 10 வருது, நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏன்றது இதுதான் ரேங்க் 3. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. 3 cross 3 சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துருச்சுன்னா அப்படியே ரேங்கை வந்து ஆர்டரை போட்டுடலாம்.
இப்போ நான் இதே கணக்கை இன்னொன்று மாத்துறேன். உனக்கு கணக்குடைய மாடலை மாத்தையில கவனிச்சுக்க, என்னடா மாத்துறாரு அப்படின்ட்டு. இந்த பாரு, நானத்தை மாத்துறேன். 4th ஒன்று எக்ஸாம்பிள் ஏன்றது 1 2 3 1 2 3 எழுதுறேன், 3 2 6 எழுதுறேன் சும்மா. இப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். ஏன்னா 2 ரோ எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம்ல, 2 ரோவில் 2 காலம் ஈக்குவலாக, அதனால நான் எழுதியிருக்கேன் நானா. அப்போ நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல அது இங்கே யோசிக்க முடியாது. முதல்ல இது வந்து ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கனா ஒன்று 3 வரும், இல்லை 3 விட சிறுசாக வரும். அணித்தரம், அணித்தரம்ன்றது 3 வரலாம், அல்ல 3 விட சிறுசாக வரலாம். அஜித் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறேன். 1 இன்ட்டு 6 2s are 12, 3 2s are 6, minus 2 இன்ட்டு 1 6 are 6, சரியாடா, 3 3s are 9, plus 3 இன்ட்டு 1 2 is 2, 3 2s are 6. இது 6 வருமாமா, இது என்ன வருது, மைனஸ் 3, 3 2s are 6, இதில் மைனஸ் 4 12 வந்துடும், மைனஸ் 12. அப்போ என்ன ஆயிடுச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ வந்து 0 வந்துருச்சு. அப்போ இந்த 3ன்றது ரேங்காக வராது. அப்போ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம், ரோ ஆஃப் ஏ. அப்போ அடுத்து என்ன சார் செய்யணும்னா 2 x 2 எடுத்து செய்யணும். ஏ தனியாக எடுக்கிறேன், ஏனோட டினோட் பண்ண வேணாம், சும்மா எடுத்துக்க. 2 x 2, இந்த ஒரு 2 x 2 எடுக்கிறேன். 1 2 1 2, இதுக்கு என்ன ஆகும் பாரு, 0 தான் வருது. அதுக்காண்டி 2 இல்லையே நினச்சிடாத. அடுத்து ஒன்று வா, 2 3 2 3, 6 மைனஸ் 6ன்னு வருது, என்னது 0. வெயிட், இன்னொன்று எடுக்கலாம் தான், இங்கிட்ட ஒன்று இருக்கு பாரு, 1 2 3 2, இது வருதான் பாரு. 1 2 is 2, 3 2 சார் என்னது 6. அப்போ என்ன வருது, மைனஸ் 4ன்னு வருது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இதோட ஆர்டர் என்னது, அப்போ therefore ரோ ஆஃப் ஏ வந்து 2ன்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இதைத்தான் உன்ட்ட சொல்ல வந்தேன். இவ்வளோதான் கணக்கு, இவ்வளோதான் இதோடைய கணக்கு. நான் உனக்கு எதுக்காண்டி சார் நீங்கள் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு ஒரு சில சிந்தனை வரும். அப்படின்னா இந்த இப்படி எழுதுனேன், ரோ ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா என்னு எழுதுனேன். நான் இருக்கான்னு பாரு, எம்ன்றது ரோ, என்னன்றது காலம். ஆனால் இதில் ஃபுல்லாக நீங்கள் செஞ்ச கணக்கில் ஃபுல்லாக 2 x 2 செஞ்சிய, 3 x 3 செஞ்சிய, அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. தெரியலையா, 2 x 2 3 x 3, எம் 3 எண்ணு 3 தான், எம் 2னா என்னது 2 தான். அப்படி இருக்குன்னு சொல்றிய. இல்லை, உன் புக்கில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். உன் புக்கில் பெரிய கணக்கு இருக்குது. அப்படின்னா 4 3 2 1 3 2 6 1 5 2 1 4 இப்படி இருந்தால் நீ எப்படி கண்டிக்க முடியும்? ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப்னு கேட்டான். இதில் எப்படி உனக்கு இப்போ வந்து ரேங்க்னு சொல்லி எழுதையில இந்த ஆர்டர் தான் எழுத சொன்னேன். ஆர்டர் எழுத சொன்னா எத்தனை ஆர்டர் வருது, 3 x 4 வருது. இப்போ 2 வேற ஆயிடுச்சா? அப்போ எம் கமா என்ன தான் எழுத முடியும். இப்போ இதில் எப்படி ஆர்த்தி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்க முடியும் கேட்குறேன், வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. எவன் 4க்கு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ 3 கண்டுபிடிக்கண்டாமா? ஃபஸ்ட்டு இந்த 3 ஆத்தாடி அப்படின்னு சொல்றியா, கண்டுபிடிச்சு ஆகணும். இருக்கு, வேணா பாரு. அடுத்து ஒரு 3, இந்த சைடில் சேர்த்துக்க. இந்த இது அப்படி கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு 2க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் வந்துருச்சுனால ஓகே, இது தேவையில்லை. அப்போ இதோட ஆர்டர் என்ன இருக்கு, அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன சொல்லிடுவோம், 3 இதைத்தான் சொல்லணும். ஏன்னா எடுத்து செய்கிறோம்ல. சரி, சப்போஸ் இது 0 ஆயிடுச்சு, அப்போ நெக்ஸ்ட் இதை பார்க்கணும். இது 0 ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் இது 0 ஆயிடுச்சு, அதுக்காண்டி நீ வாட்டில் 3 x 3 இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதை பார்க்கலாம். அடுத்து 3 x 3 இருக்குல்ல, அது ஆன்சராக வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், எழுதிடலாம். சரி, சப்போஸ் அதுக்கு தான் நான் அந்த 2 x 2 செஞ்சு காமிச்சேன்ல, எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கணும், பொறுமை வேணும். இவ்வளோதான் 1.2. 2 x 2 3 x 3ன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவலாக இருக்கனால அது உனக்கு பிரிக்க தெரியும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸும் இருக்குது உனக்கு. இதுக்கு உனக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. இந்த மாதிரி டிட்டர்மெண்ட் வேல்யூ அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னா 3 எடுத்து செய்யணும். அந்த 3 என்னன்னு பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 3 எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து மினிமைஸ் 2. மினிமைஸ் 2னா இதை எடுக்கணும், இப்படி எடுக்கணும். தெரியுதா சொல்றது? அப்படி போகணும், உள்ளடங்கி போகணும். அதுக்கு தான் அப்படி எழுதுறது. ரோ ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா என்.
ஒன்று இது வரலாம் அல்லது இதை விட சிறுசாகலாம், ரெண்டுக்கு அதான் அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த 1.2 எடுத்து பாருவேன், இவ்வளோ தான் கணக்கு.